ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்று இங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாதத்தில் கடந்த 3 வாரங்களாக கர்த்தரோ என்ற வார்த்தையை வைத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தரோ என்று சொல்லி கர்த்தருடைய தனித்தன்மையை, அவருடைய யுனிக்னஸை, அவருடைய ஒரு விசேஷித்த காரியத்தை சொல்லும்படியாக கர்த்தரோ என்று வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தரோ என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாகிய தாவீது, தீர்க்கதரிசியாகிய எரேமியா, அப்போஸ்தலராகிய பவுல் தங்களுக்கு கர்த்தரோ என்று சொல்லி செய்த காரியங்களை, நன்மையான காரியங்களை எழுதி வைத்திருந்ததை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வசனமாகிய சங்கீதம் 9வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்று இங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சத்தியம் நமக்கு ஒரு ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்று சொன்ன சங்கீதக்காரர் எதற்காக என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று தொடர்ந்து எழுதும்போது அவர் சொல்லுகிறார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அப்போ கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்ற சத்தியம் எந்த காரியத்திலே வெளிப்பட போகிறது என்று பார்க்கும்போது, இனி வரும் காலத்திலே அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவராக வெளிப்பட போகிறார் என்பதையே காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து சொல்லும்போது, மத்தேயு 12வது அதிகாரம் 36, 37 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னா நியாய தீர்ப்பு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்பதே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குத்தான் நியாய தீர்ப்பு உண்டு என்று. ஆனால் வேதம் அப்படியாக சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்களோடு சேர்த்து நியாய தீர்ப்பு இல்லை என்பது உண்மைதான். ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்களுக்கு வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதை குறித்து வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11 முதல் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலராகிய பவுல் எழுதும்போது கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை தெய்வமாக வழிபடுபவர்கள், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருப்பவர்களை குறித்து அப்போஸ்தலராகிய பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் என்று தன்னையும் சேர்த்துத்தான்
அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கும்படியாக நிச்சயமாக நிற்க வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 4வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேணும்னா, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும்போது, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. வெளியரங்கமான செயல்கள் மாத்திரமல்ல, வெளியரங்கமான பேச்சு மாத்திரமல்ல, மற்றவர்கள் காண முடியாத நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம வெளியரங்கமாக எதை செய்தாலும் அவர்கள் பார்க்குறது என்னென்னா, வெளியில் நம்ம செய்கிற காரியங்கள் தான். ஆனால் கர்த்தரோ எதை பார்க்கிறார்னா, நம்முடைய ஆவியில் உள்ள நம்ம என்ன நினைத்து கொண்டு வெளியே காரியங்களை செய்கிறோம் என்பது ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 17:3 நாம் வாசிக்கும்போது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எதை சோதிக்கிறார்னா, இருதயத்தை சோதிக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். இருதயத்தை சோதிக்கிற கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அதன் மேலே வீற்றிருப்பார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்று. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதற்கு ஒரு உதாரணமாக நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், அது அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அனனியா சப்பீரா என்ற 2 பேர் அதில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனனியாவும் சப்பீராவும் சீஷர்களாக இருந்தவர்கள். அதாவது ஆதி காலத்திலே, அப்போஸ்தலருடைய காலத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, அநேகர் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் விற்று அப்போஸ்தலரை பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இந்த அனனியாவையும் சப்பீராவையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தங்களுக்குரிய அந்த காணியாட்சியை, அவருடைய நிலத்தை அவர்கள் விற்றார்கள். ஆனால் விற்றவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த அனனியா தன்னுடைய மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து அவன் எடுத்து வைத்து கொண்டு இன்னொரு பங்கை அப்போஸ்தலராகிய பேதுருவின் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தான் என்று பார்க்கிறோம். அங்கே பேதுரு கேட்கிறார், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த அனனியாவும் சப்பீராவும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம் இந்த நிலத்தை விற்ற இந்த கிரயம், அந்த காசு எவ்வளோ நமக்கு தான் தெரியும். அதனால் இதை ஒரு பங்கை நாம் வஞ்சித்து நமக்கு வச்சுப்போம், ஒரு பங்கை நம்ம கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து எல்லாத்தையும் வித்துட்டது போல ஒரு காட்டுவோம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே நினைத்து கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் இந்த அனனியா வைத்தார்கள். ஆனால் தாங்க செய்தது யாருக்குமே தெரியாது என்று இருவரும் நினைத்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலராகிய பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். அந்த அனனியா அங்கேயே ஜீவனை விட்டான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது அறியாமல் வந்த அவனுடைய மனைவியும் இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்டபோது, ஆம் இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொன்னபோது அவளும் அங்கே விழுந்து ஜீவனை விட்டாள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருக்கிறார்.
அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயாசனத்திற்கு தன்னுடைய சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை பின்பற்றுகிறோம், கர்த்தரை தெய்வமாக கொண்டு வாழ்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் இந்த காரியத்தை நாம் படிக்கும்போது நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவும் நம்முடைய யோசனைகளும் நம்முடைய செய்கைகளும் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்கும்போது அது எப்படியாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், எதை செய்கிறோம் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் அப்படின்னா அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதனால தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்லும்போது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலனை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது சத்தியம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த நாளிலே அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும்போது பயமில்லாமல் நம்மால் நிற்க முடியுமானா நிச்சயமாக நிற்க முடியும். அந்த நாளிலே பயமில்லாமல் தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த பிரகாரமாக நாம் நடந்து கொள்வோமானால் நிச்சயமாக தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் தைரியமாக நிற்க முடியும். எப்படி என்று பார்க்கும்போது, நீங்கள் 1 யோவான் 4வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அன்பு நம்மிடத்திலே பூரணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் நமக்கு எப்போ தைரியம் கிடைக்கும் அப்படின்னா அந்த தேவ அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுமானால் நமக்கு நிச்சயமாக அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நிற்பதற்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு 16வது வசனத்தில் சொல்லுகிறது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போது இந்த நியாய தீர்ப்பு நாளில் நான் தைரியமாக ஆண்டவர் முன்பாக நிற்கணும்னா நான் அன்பில் பூரணப்படணும். இந்த அன்பில் எப்படி நான் பூரணப்பட முடியும் அப்படின்னா தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தால் தேவ அன்பிலே நான் பூரணப்பட முடியும். இப்போ தேவ அன்பு அதில் நான் எப்படி நிலைத்திருக்க முடியும்? தேவ அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன், தேவன் என் நிலைத்திருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு பார்க்கும்போது யோவான் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் நம்ம தைரியமாக நிற்கணும்னா அன்பில் நம்ம நிலைச்சிருக்கணும். அந்த அன்பில் எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு
சொல்லி கொடுக்கிறார். பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறது போல என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டீர்களானால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கற்பனை நம்ம கை கொண்டோம் அப்படின்னா அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். இந்த அன்பிலே நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்குள்ளாக நிலைத்திருப்பார். அப்பொழுது தேவ அன்பு நமக்குள்ளாக பூரணப்படும். அப்போ நம்ம தைரியமாக நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தமாக சொன்னார். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும்போது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று கேட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் அவரை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்னா, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நாம் தைரியமாக நிற்க முடியுமா? நான் தைரியமாக நிற்க முடியணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, கர்த்தருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்று நான் எப்படி சொல்ல முடியும்னா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டால்தான் நான் சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாக, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் சொல்ல முடியுமா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறபடி என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு தான் நான் வாழறேன், அவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறோ அதன்படியாகத்தான் நான் ஜீவிக்கிறேன் என்று நம்மால் தைரியமாக சொல்ல முடியுமா? இந்த நாளிலே இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் ஆம் என்று சொல்லுவோமானால் நிச்சயமாகவே கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நம்மால் தைரியமாக நிற்க முடியும். சும்மா ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நாம் அவரிலே அன்பாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவருடைய அன்பு நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறது, நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு சாட்சி என்ன? அதற்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய கற்பனைகளின்படி நாம் வாழ்கிற வாழ்க்கை தான். அப்படி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்கும், தேவன் நமக்குள்ளே நிலைத்திருப்பார், அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருப்போம். அப்பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாக நம்மாலே நிற்க முடியும். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன விரும்புகிறார், என்ன கேட்கிறார்ன்னா, உடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவருடைய கற்பனைகளின்படி வாழ்கிறீர்களா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு வாயாலே சொல்வதல்ல. ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக நம்ம என்ன சொல்வோன்னா, நம்முடைய வாயாலே ஆமாம் நிச்சயமாக நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை தான் ரொம்ப நேசிக்கிறேன் நம்ம வாயாலே சொல்லிவிடுவோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் நாம் ஆண்டவரைத்தான் நேசிக்கிறோம், ஆண்டவருடைய கற்பனைகளின்படி தான் வாழ்கிறோம் என்பதற்கு அவைகள் ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறதா? அல்லது ஆண்டவர் இங்கே சொல்வது போல என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யறதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும்படியாக நம்முடைய கிரியைகள் காணப்படுகிறதா? இந்த நாளிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அன்பானவர்களே, நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கிருபையாக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய அந்த விலை கிரயம் நம்மை இந்த நாளிலே நரகத்துக்கு தப்பி பரலோக வாழ்க்கைக்கு ஏதுவாக நாம் வாழ்வதற்கு அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் நித்தியத்திற்குரிய காரியத்திலே நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் தைரியமாக நிற்க வேண்டுமானால் ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பூரணப்பட வேண்டும். அது எப்படி பூரணப்படும் அப்படின்னா, ஆண்டவருக்குள்
நாம் நிலைத்திருக்க வேண்டும். உடைய அன்புக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய அன்புக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சி சாட்சி என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வது தான். அப்போ கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழ்கிறோமா? ஆண்டோடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? அன்பான கர்த்தருடையவர்களே, இந்த உலகம் சீக்கிரமாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நித்திய வாழ்க்கைக்கு நேராக நாம் சீக்கிரமாக கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டோடைய வருகையினால் சீக்கிரமாக இருக்கிறது. அவர் வரும்போது அவருடைய நமக்காக வைத்திருக்கிற பலனோடு வருகிறார். அதனால தான் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று. அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நம்முடைய பலனை நாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளும்படியாக தைரியமாக நம்மால் நிற்க முடியுமா? ஆண்டவரிடத்தில் நாம் கிருபை கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து நம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே உமக்கு முன்பாக தைரியமாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து உடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பிலே தைரியமாக நிற்கும்படியாக இந்த நாளிலே கூட ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்ற வசனத்தை வைத்து தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீதியுள்ள நியாயாதிபதியாக உம்முடைய சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கும் போது ஆண்டவரே, என்னுடைய செயல்களுக்கெல்லாம் நீ நீதியுள்ள நியாய தீர்ப்பை தருவீரப்பா. அந்த நாளிலே உமக்கு முன்பாக தைரியத்தோடு நாங்கள் நிற்கத்தக்கதாக அன்பு எங்களிலே பூரணப்படும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நம்முடைய வசனத்திலே சொன்னது போல உடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த நாளிலே கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே உமக்கு முன்பாக தைரியமாக நிற்கத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கை கொண்டு உம்மிலே நிலைத்திருந்து உடைய அன்பிலே நிலைத்திருந்து நியாய தீர்ப்பு நாளிலே உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேனப்பா. அப்படி செய்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாய தீர்ப்பு நாளிலே தைரியமாக மகிழ்ச்சியாக முன்பாக நாங்கள் அனைவரும் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.